லைஃப்பில் பெருசாக வெற்றி அடைகிறவங்க அந்த வெற்றிக்கு விளம்பரம் தேடுறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய வெற்றியே அவங்களுக்கு விளம்பரம் தேடித்தரும். என் லைஃப்பில் நான் பெருசாக சாதிக்க போகிறேன்னு நினச்சி ஓட ஆரம்பித்ததுமே நம்மளை கண்டுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பாராட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சில விஷயங்களை சத்தமாக எல்லாருக்கும் சொல்லியாகணும், நான் சாதிக்க போகிறேன்னு சொல்லியாகணும், இந்த மாதிரி நினைப்பீங்க. அது தவறான ஒரு முடிவாக போய் முடியும். நிறையா பேர் தங்களுடைய லைஃப்பில் சாதிக்க முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணமே சத்தமாக சில விஷயங்கள் பண்ணதுனால தான். புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமைதி தேவைப்படும் இல்லையா? அப்படி ஒரு அமைதியை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் பெருசாக சாதிக்க முடியும். அப்படி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பெருசாக வெற்றி அடைகிறவங்க அவங்களுடைய வெற்றிக்கு விளம்பரம் தேடுறது கிடையாது, அவங்களுடைய வெற்றியே அவங்களுக்கு விளம்பரம் தேடி தரும். நம்பர் 2, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய பிளானை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது, ஓகே இவங்க நல்லா வரணும், இவங்க பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்க மாட்டாங்கங்க. நீங்கள் தான் நம்பி எல்லாருக்கிட்டே போய் சொல்லிடுறீங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒன்று சொல்லி அதுக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலை அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் கம்மியாகும். நான் இந்தியா டீமுக்காக விளையாட ஆசைப்பட்றேன், ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க? இவன் காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கிறான், இவ்வளோ உழைக்கிறான், இவனால் முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், நம்ம 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம், அப்போ இது முடியாது. நம்ம ஃபுல் லைஃபையே இதற்காக அர்ப்பணித்து முழு நாளுமே வேர்வை சிந்தி உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதுவும் நம்மளால் முடியாது, அப்போ அதுவும் ஆக முடியாது. இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, பேராசைப்படாத, இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இது அவங்களால முடியாது அதனால் சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் முடியும்னு சொல்லி தான் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்க. நீங்கள் சொன்னது எந்த மாதிரி தவறாக முடியுது, அவங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா? அப்போது நீங்கள் சத்தமாக உங்களுடைய பிளானை, திட்டங்களை சொல்கிறதுக்கு பதிலாக அமைதியாக அதை நோக்கி போகிறது தான் நல்லது. யாருக்கிட்டேயுமே உங்கள் திட்டங்களை சொல்லாதீங்க. இது செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன், கன்சர்வ் யுவர் எனர்ஜி. ஆற்றல் சேமிப்பு. சிலர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்காக மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. செயலில் எதுவுமே இருக்காது, பேச்சில் மட்டும்தான் எல்லாமே இருக்குமே தவிர செயலில் 1% கூட இருக்காது. அப்படி நீங்கள் பேசிய எல்லா புகழையும் எல்லா பாராட்டியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அந்த சாதனையை பண்ண மனசு வரும்? நீங்கள் பேசியே பாராட்டுக்களை வாங்கிட்டீங்கன்னா, இது ஆக போகிறேன், இது பண்ண போகிறேன், இவ்வளோ நாளில் கிடைக்க போகுது, இப்படி சும்மா சொல்லியே அந்த பாராட்டுக்களை வாங்கிட்டீங்க. இப்போ எப்படி உண்மையாகவே அந்த சாதனை உங்களால் பண்ண முடியும்? ஸோ எப்போதுமே உங்கள் ஆற்றலை சேமித்து வைங்க, அதை பேச்சில் காட்டாதீங்க. அப்படி உங்கள் ஆற்றலை சேமித்து உங்கள் செயலில் அதை ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் சாதிப்பீங்க. அடுத்து ஃபோர்த்து ஒன், ரகசியத்தின் சக்தி. சில பெரிய மனுஷங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ தான் பேச்சு கொடுத்து என்ன தான் பேச முயற்சி பண்ணாலும் அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் பேசுவாங்க. நீங்கள் புரளி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவங்க வாயிலிருந்து அப்படியா, ஓ இது நடந்துச்சா அப்படி சொல்லுவாங்களே தவிர அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து புரளி பேச மாட்டாங்க. ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாமல் அமைதியாக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மற்றவங்க உங்களை அதிகமாக மதிக்க ஆரம்பிப்பாங்க. இவன்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ரகசியமாக இருக்குது, இவன்கிட்ட எதுவுமே வாங்க முடியலைன்னு சொல்லி உங்கள் மேலே மரியாதை அதிகரிக்கும். ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பான், அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு பெரிய திறமைகள்லாம் இருக்காது, ஆனால் அவன் அமைதியாக இருப்பான், அவங்ககிட்ட எல்லாரும் போய் பேசுவாங்க, அவனை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாமே சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதிகமாக பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில இடங்களில் அமைதியாகவே இருங்க, பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க. அடுத்து பொறாமையை தவிர்த்தல். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய வெற்றியை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, யாருமே பொறாமைப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு? நிச்சயமாக கிடையாதுங்க. இங்கே எல்லாருக்குமே
அவங்கள விட ஒரு படி 2 படி நீங்கள் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொறாமை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த பொறாமை சில பேர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. ஆனால் சில பேர் அதை வேறு விதமாக வெளிக்காட்டுவாங்க. உங்களை பற்றி தவறாக பேசுகிறது, நீங்கள் வந்தால் மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இப்படிலாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம சாதிக்காமல் இருக்க முடியாது. காரு, பைக்கு, வீடெலாம் வாங்காமல் இருக்க முடியாது. அதுக்கு மேலே பொறாமப்பட்டு வாழ்கிறவன் வாழட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளாக போயிட்டு எனக்கு இது கிடச்சிருக்கு, நான் இது பண்ண போகிறேன், இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேச வேணாம். அப்படி பொறாமைகளை சேர்த்துக்க வேணாம். சில நல்ல மனிதர்கள் கூட இந்த மாதிரி பொறாமையினால் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதையும் அமைதியாகவே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து 7வது, நம்ம லைஃப்பில் என்ன சாதிக்க ஆசைப்பட்டாலும் சரிங்க, அதில் தோல்வி அப்படிங்கிற படிக்கட்டுகள் இருந்தே தீரும். இந்த உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு சாதனைகளுமே 100 தோல்விகளால் ஆன படிக்கட்டுகள் தான். அந்த 100 படிகள் ஏறினா மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்படின்னா அந்த ஒவ்வொரு தோல்வி படிக்கட்டாக நீங்கள் கட்டி தான் ஆகணும் இல்லையா? அப்படி நீங்கள் தோல்வி அடையும் போது மற்றவங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா, அவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை அதை வச்சே மட்டம் தட்ட பார்ப்பாங்க. உன்னால் எதுவுமே முடியாது, நீ வேஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் சாதிக்கிற வரைக்குமே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வெற்றிகள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தோல்விகளையும் மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் மறைச்சே வைங்க. உங்களை அதை பாதிக்காமல் இருக்கும். ஓகே. அடுத்து, இலக்கின் மீது கவனம். எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களை சுற்றி எவ்வளவு இருக்கட்டுமே எல்லாத்தையுமே விட்டுருங்க. எவன் ஒருத்தன் அவனுடைய இலக்கை நோக்கி தன்னுடைய லைஃப்பை முழுசாக அர்ப்பணித்து அதுக்காக ஓட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே தெரியாது. சுற்றி இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு இலக்கு, அந்த இலக்கின் மீது கவனம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நான் மேலே சொன்ன எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த இலக்கை நோக்கி மட்டுமே வேகமாக போய்கிட்டு இருப்பீங்க. யாருமே கண்டுக்க மாட்டீங்க. உங்களுடைய வெற்றி அவங்க எல்லாத்தையும் சிதறடிச்சு நீங்கள் மேலே போய் நிற்கும்போது அவங்கள கைத்தட்ட வச்சிரும். ஸோ பெருசாக சாதிக்க ஆசைப்பட்டுட்டு எனக்கு இது கிடைக்கல, என்ன அவன் இது சொல்லிட்டான், என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுல என்னங்க இருக்குது? இலக்கின் மீது கவனம் இருந்தால் மட்டும்தான் பெருசாக சாதிக்க முடியும். அப்படின்னா இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு என் இலக்கு தான் முக்கியம்னு சொல்லி ஓட ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுடைய இலக்கு பெரியதாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதன் மீது கவனம் செலுத்தி ஓட ஆரம்பிங்க. அடுத்து, அமைதி என்பது பலவீனம் அல்ல. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கவனிக்க முடியும். 10 பேர் பேசுகிற இடத்துல 11வதாக நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்களும் இருப்பீங்க. உங்களை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த 11 பேரில் நீங்கள் மட்டும் தனியாக அமைதியாக இருக்கிறீங்கன்னா அந்த 10 பேர் எப்படிப்பட்டவங்க, எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் துரோகி, எவன் பொறாமப்படுறவன், இது எல்லாத்தையும் இங்கே கண்டுபிடிச்சிடலாம். எவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களை ஒருத்தன் கவிழ்க்க வரும்போது அவனை நீங்கள் ஈஸியாக வென்று மேலே வந்துடலாம். அப்போது அமைதியாக இருக்கிறது ஒன்றும் பலவீனம் கிடையாது. இவன் அமைதியான பையன்ப்பா அப்படி சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அமைதியாகவே இருங்க. அமைதியாக இருந்து ஒவ்வொன்றா சாதிக்கும் போது இவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல், அமைதியாக இருந்தால் எல்லாத்தையுமே சாதிச்சிட்றான் இப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அமைதிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க. எல்லாரும் மாதிரியும் நீங்களும் நிறையா பேசுகிறது, சத்தமாக பேசுகிறது அதெல்லாம் பண்ண வேணாம். அமைதி பலவீனம் அல்ல, அதுதான் உங்களுடைய பலம். லாஸ்ட் ஒன், கனவை நிரூபித்தல். இந்த 2026 காலகட்டத்தில் நம்ம நிறைய கனவு காண்றோம்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் தூக்கத்தில் மட்டும்தான் கனவு காண்றாங்க. மற்ற நேரத்தில் எல்லாத்தையுமே ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான பீப்புளுக்கு ஓகேங்க. ஒரு லைஃப் வாழ்வாங்க இல்லையா, எனக்கு ஒரு குடும்பம் இருந்தால் போதும், ஒரு பைக்கு வாங்கினா போதும், இந்த மாதிரி லைஃப் வாழ்ந்தால் போதும், என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஓகே. அந்த இரவு கனவு மட்டுமே போதுமானது அவங்களுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. நீங்கள் பெருசாக சாதிக்க ஆசைப்பட்றீங்க, பெருசாக வெற்றி அடைய ஆசைப்பட்றீங்க. அப்போனா உங்ககிட்ட நீங்கள் அதிகமாக பேசணுங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிறத விட உங்ககிட்ட, உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசணும். உங்களுடைய கனவை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கணும். நீங்கள் என்ன ஆக ஆசைப்பட்றீங்களோ அதுக்காக கனவு காணணும். நம்ம கொஞ்சமாச்சும் நினைக்கணுங்க, நான் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இப்படி வாழ்வேன், இவ்வளோ பெரிய வீடு கட்டுவேன், நிம்மதியாக வாழ்வேன்,
என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு கிடைச்ச ஒரு லைஃப்பை நிம்மதியாக திருப்தியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், இப்படிலாம் வந்து கனவு கண்டா மட்டும்தான் அது ஒரு நாள் வந்து பழிக்கும். பெருசாக சாதித்த எல்லாருமே சும்மா கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு போகலை. அதுக்கு பின்னாடி நிறையா அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் கனவு காணும்போது அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க, அது கிடைக்க ஆரம்பிக்கும். உடனடியாக கிடைக்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த அளவுக்கு அதை விடாப்படியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, கனவு கண்டுக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு நாள் அது நிஜமாகும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆக ஆசைப்படுறீங்களோ அதை அமைதியாக பொறுமையாக உட்காந்து உங்கள் கூடயே நீங்களே பேசி உங்களுக்காக நீங்களே கனவு கண்டு மற்றவங்க மாதிரிலாம் ஃபோன் லைஃப் பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணி மட்டுமே வாழாமல் அது எப்போவாச்சும் வச்சுட்டு எப்போதுமே உங்களுக்காக வாழுங்க. சத்தம் போடாமல் அமைதியாக புயல் மாதிரி ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய வெற்றி இந்த ஊர் முழுக்க வந்து பேசும், இந்த உலகம் முழுக்க வந்து பேசும். அப்படி ஒரு வெற்றியை அமைதியின் மூலிமா நீங்கள் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களை அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.